சிவகங்கையில் நடைபெறும் அரசு விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேசி வருகிறார். அதனை பார்க்கலாம். மாவட்டத்துக்குன்னு கழக ஆட்சி காலங்களில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சில திட்டங்களை மட்டும் நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். சிவகங்கை, திருப்பத்தூர், நெற்குப்பை, இளையாங்குடி, கல்லல், காளையார் கோயில் உள்ளிட்ட பகுதி மக்கள் பயனடையக்கூடிய வகையில் 616 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான காவேரி கூட்டு குடிநீர் திட்டம், சிவகங்கை மருத்துவக் கல்லூரி, 55 திருக்கோயில்களில் 14 கோடி ரூபாய் செலவில் திருப்பணி, இளையான்குடியில் சார்பதிவாளர் அலுவலகம், நீதிமன்ற கட்டடம், கருவூலம், ஆயுதநாட மாணவர்களுக்கான தங்கும் விடுதி, அரசு மருத்துவமனை விரிவாக்கம், இளையாங்குடியில் புறவழிச்சாலை, சிவகங்கையில் ஒருங்கிணைந்த நீதிமன்றம், மாணவியர் விடுதிகள், பள்ளி கட்டிடங்கள், அரசு மருத்துவமனை, ஆரம்ப சுகாதார நிலையங்கள், மதுரை தொண்டி தேசிய நெடுஞ்சாலை, சிவகங்கையில் புதிய நகராட்சி கட்டடம், மகளிர் கல்லூரி, கூட்டுறவு தொழிற்பயிற்சி கல்லூரின்னு இப்படி சொல்லிக் கொண்டிருந்தா நாள் முழுக்க நான் வரிசைப்படுத்தி சொல்லிக்கிட்டே இருக்கணும். அது மட்டும் இல்லை, நம்ம திராவிட மாடல் அரசுல கடந்த 3 ஆண்டு காலத்தில் அறிவிச்சு செயல்படுத்தி இருக்கக்கூடிய திட்டங்கள் குறித்தும் நேற்று நான் காரைக்குடியில் ஆட்சியர் மற்றும் அரசு அதிகாரிகளோடு ஆய்வு செஞ்சேன். அந்த பணிகளை பட்டியலிட்டு சொல்லணும்னா, காவேரி ஆற்றை நீராதாரமாக கொண்டு 8 பேரூராட்சிகளுக்கும் 2452 ஊரக குடியிருப்புகளுக்கும் 3 நகராட்சிகளுக்கும் 1753 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெறும் கூட்டு குடிநீர் திட்ட பணிகள் விரைவில் நிறைவடைய போகுது. காரைக்குடியில் சங்கரபதி கோட்டை மறுசீரமைப்பு 130 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் கீழ் 500 குடியிருப்புகள், மினி விளையாட்டு அரங்கம், 35 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நியோ ஐடி பார்க், 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சட்டக்கல்லூரி பணிகள், சிராவயல் கிராமத்தில் விடுதலை போராட்ட வீரர் தியாகி ஜீவானந்தம் நினைவு மணிமண்டபம், 62 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செட்டிநாடு வேளாண்மை கல்லூரி, சிவகங்கை ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டடம், சிவகங்கை அரசு மருத்துவமனையில் கூடுதல் மகப்பேறு மருத்துவ கட்டடம், அது தீவிர சிகிச்சை பிரிவு கட்டடம், சிவகங்கை நகர் பேருந்து நிலைய சீரமைப்பு, மானாமதுரையில் ஐடிஐ 12 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 248 வீடுகள் கட்டக்கூடிய பணி, நாட்டார் கால்வாய் திட்டம் 39 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மானாமதுரை நகர் கூட்டு குடிநீர் திட்டம், 2,64,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் திருப்புவனம் பேரூராட்சி குடிநீர் வழங்கக்கூடிய திட்டம், 17,75,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் திருப்புவன ஒன்றியம் லாடனேந்தல் பெத்தானேந்தல் இடைய வைகை ஆற்றின் குறுக்கே உயர்மட்ட பாலம், இளையான்குடி பேரூராட்சியில் 28 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வைகை கூட்டு குடிநீர் திட்டம்னு பல்வேறு பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. இப்படி ஒவ்வொரு பகுதியையும் ஒவ்வொரு மனிதரையும் நாடி சென்று உதவுகிறதான் நம்முடைய திராவிட மாடல் அரசு. அப்படித்தான் எல்லாருக்கும் எல்லாம்னு பார்த்து பார்த்து திட்டங்களை செயல்படுத்திட்டு வரோம். அதனால்தான் உங்க ஒவ்வொருத்தருடைய குடும்பத்திலையும் அண்ணனா, தம்பியா, அப்பாவா, மகனா, உச்ச நேரத்தில் உதவக்கூடிய உறவா, உடன்பிறப்பா இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கேன் என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவிச்சுக்கிறேன். கடந்த
3 ஆண்டுகளில் இந்த சிவகங்கை மாவட்டத்தில் மட்டும் நம்ம அரசின் திட்டங்களால் பயனடைந்திருக்கக்கூடிய எண்ணிக்கையை சொல்கிறேன். அதை நீங்கள் தயவு செய்து கேட்கணும். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் 2,38,428 குடும்ப தலைவிகள் மாதந்தோறும் 1000 ரூபாய் வாங்கி கொண்டிருக்கிறார்கள். வங்கி கணக்கில் பணம் வந்தவுடனே எங்கள் அண்ணன் ஸ்டாலின் தாய் வீட்டு சீர் அனுப்பி வச்சிருக்காருன்னு என்னோட சகோதரிகள் மகிழ்ச்சியாக இருக்காங்க. அதே போல கல்லூரிக்கு போகணுமே, சின்ன சின்ன தேவைகளோட செலவுக்கு என்ன பண்ணுறதுன்னு கஷ்டப்படுற மாணவ மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய், வருஷத்துக்கு 12,000 ரூபாய் எங்கள் அப்பாவா இருந்து தராருன்னு மாணவ மாணவிகள் சொல்கிறாங்க. அந்த புதுமை பெண் திட்டத்தில் 7,210 மாணவிகளும், தமிழ் புதுவன் திட்டத்தில் 6,076 மாணவர்களும் பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்து மகளிர் உதவி குழுக்களை பொறுத்த வரைக்கும் நான் மணிக்கணக்கில் மேடையில் நின்று வழங்கியிருக்கிறேன். கடந்த காலங்களில் துணை முதலமைச்சராக இருந்தபோது, உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தபோது. ஆக சுழல் நிதியால் எத்தனையோ சகோதரிகள் சுயதொழில் செஞ்சு இன்னைக்கு முன்னேறி இருக்காங்க. அந்த திட்டத்தில் கணக்கெடுத்து பார்த்தா 855 கோடி ரூபாய் கடன் உதவி தரப்பட்டிருக்கு. பசியால் மாணவ செல்வங்கள் அவதிப்படக்கூடாதுன்னு தொடங்கப்பட்ட திட்டம்தான் காலை உணவு திட்டம். அந்த திட்டத்தில் 37,000 மாணவர்கள் சுவையா வயிறார சாப்பிட்றாங்க. மக்களை தேடி மருத்துவ திட்டத்தில் 12 லட்சம் பேருக்கு சிகிச்சை அளிச்சிருக்கிறோம். மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் 1,34,000 பேர் பயனடைந்திருக்கிறாங்க. 62,000 பேருக்கு முதியோர் ஓய்வூதியம் கொடுத்திருக்கிறோம். 27,938 பேருக்கு மனைப்பட்டாக்கள் கொடுத்திருக்கிறோம். 23,553 பேரோட நகைக்கடன் தள்ளுபடி செய்திருக்கிறோம். 24,969 உழவர்களுக்கு பயிர்க்கடன் வழங்கியிருக்கிறோம். 8 லட்சம் உழவர்களுக்கு பல்வேறு உதவிகள் செய்யப்பட்டிருக்கு. 3,822 உழவர்களுக்கு புதிய இலவச மின் இணைப்பு வழங்கியிருக்கிறோம். 65 திருக்கோயில்களில் குடமுழுக்கு நடத்தியிருக்கிறோம். கழனிவாசல் கிராமத்தில் சிப்காட் வளாகம் அமைக்க நிலம் கையகப்படுத்தும் பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. இது மட்டுமல்ல, இந்த சிவகங்கை மாவட்டத்தில் இதுவரைக்கும் 91,265 பேருக்கு 38,52,55,476 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் சிவகங்கை மாவட்டத்துக்கு மட்டும் கடந்த 3 ஆண்டுகால ஆட்சி காலத்தில் நாம் செஞ்சிருக்கிறது. அடுத்தடுத்து இன்னும் நிறைய செய்ய இருக்கிறோம். அதுக்கு அடையாளமாக இந்த விழாவில் 4 அறிவிப்புகளை நான் வெளியிட விரும்புகிறேன். முதல் அறிவிப்பு, இப்போ சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகமாக இருக்கிற கட்டடம் கட்டப்பட்டு 40 ஆண்டுகளாகி அது பழுதடைந்து இடப்போதாக்குறை இல்லாத சூழ்நிலையில் இருக்கிறது என்பது எல்லாருக்கும் தெரியும். அதனால பல துறைகளோட அலுவலகங்கள் வாடகை கட்டடங்கள்ல இயங்கிக்கிட்டு இருக்கிறது. அதனால எல்லா மாவட்ட அலுவலகங்களும் ஒரே இடத்துல சிறப்பாக செயல்படக்கூடிய வகையில் 89 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கூடுதல் கட்டடம் கட்டப்படும். 2வது அறிவிப்பு, சிங்கமுனரி, திண்டுக்கல் மற்றும் காரைக்குடி நகரங்களுக்கு போகிற வாகனங்கள் திருப்பத்தூர் நகர பகுதிக்குள் வராமல் போகிற வகையில் திருப்பத்தூர் நகரத்துக்கு 50 கோடி ரூபாய் செலவில் புதிய புறவழிச்சாலை அமைக்கப்படும். 3வது அறிவிப்பு, கடந்த ஆண்டு மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டு விரிவாக்கப்பட்ட காரைக்குடி மாநகராட்சிக்கு புதிய மாநகராட்சி அலுவலகம் அமைக்க 30 கோடி ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும். இப்படி நம்ம அரசு துல்லியமாகவும் துரிதமாகவும் செயல்பட்டு வருது. அதனால தான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் என்னென்ன செஞ்சிருக்கிறோம்னு ஒவ்வொரு மேடையிலும் நான் புள்ளி விவரத்தோடு சொல்லி வர்றேன். இதையெல்லாம்
இன்றைக்கு மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவரால் தாங்கிக் கொள்ள முடியல. என்ன செய்வது? அதனால அவர் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பொத்தாம் பொதுவாக கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றலன்னு தொடர்ந்து புலம்பிக் கொண்டிருக்கிறார். 20 விழுக்காடு வாக்குறுதிகளை கூட நிறைவேற்றலன்னு எரிச்சலோடு புலம்பிக் கொண்டிருக்கிறார். அவரால் நான் கேட்க வரும்போது அவரால் இந்த குற்றச்சாட்டுக்களை நிரூபிக்க முடியுமா? திண்ணையில் உட்கார்ந்து கொண்டு வெட்டி பேச்சு பேசுற மாதிரி வாய்க்கு வந்தபடி எதிர்க்கட்சி தலைவர் பேசலாமா? மக்கள் கிட்ட உண்மை எடுத்துச் சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் எங்களுக்கு இருக்கிறது. காரணம் நாங்கள் அரசாங்கத்தில் இருக்கிறோம், அரசை வழிநடத்தி கொண்டிருக்கிறோம். அதனால் புள்ளி விபரத்தோடு உங்களிடத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன். 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கொடுத்த வாக்குறுதி எவ்வளவு? 505. எல்லாம் கவனிங்க. கொடுத்த வாக்குறுதிகள் திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் கொடுத்த வாக்குறுதிகள் 505 வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறோம். அந்த 505 வாக்குறுதிகளில் 389 வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறோம். இது மிச்சம் இருப்பது எவ்வளவு? 116. ஆக இன்னும் 116 வாக்குறுதிகளை நிறைவேற்றணும். அரசுல மொத்தம் 34 துறைகள் இருக்கு. ஒவ்வொரு துறைக்கும் 2-3 திட்டங்களை நிறைவேற்ற வேண்டிய அளவில் தான் பாக்கி இருக்கு. நான் அதை ஏற்றுக்கொள்கிறோம், ஒத்துக்கொள்கிறோம், இல்லைன்னு மறுக்கல. இதை தெரிஞ்சும் தெரியாத மாதிரி மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்கள் பேசுறாரு. பாவம், அவர் இன்னொரு கட்சி தலைவர் அறிக்கையை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி அதை அவர் வெளியிட்டு இருக்கிறார், படிச்சுக்கிட்டு இருக்கிறார், பேசிக்கிட்டு இருக்கிறார். பிரபல பத்திரிகைகள் தன்னுடைய இணைய பக்கத்தில் அவரோட காப்பி அடிச்ச அறிக்கையை போட்டாங்க. இதுதான் அவர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் எப்படிப்பட்ட என்பதற்கு சான்று. இப்போ வாய் சவடா விடக்கூடிய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் 2011 மற்றும் 2016 சட்டமன்ற தேர்தலின் போது அதிமுகவின் சார்பில் வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் எடுத்து ஒவ்வொரு வாக்குறுதிக்கு கீழேயும் அதை நிறைவேற்றின நாள், அதுக்கான அரசாணை எண், அதனால பயனடைந்த விவரம் பட்டியலிட்டு புத்தகமாக வெளியிடுவதற்கு தயாராக இருக்கிறார்களா? முழுசா 10 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சு தமிழ்நாட்டை அதல பாதாளத்திற்கு தள்ளின மக்கள் வரதிருப்பான்னு நினைக்கிறாரு. புது புது கதைகளோடு வரார் எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள். சென்னை முதல் கன்னியாகுமரி வர கடலோர சாலை திட்டம்னு சொன்னாங்களே, நிறைவேற்றினாங்களா? மகளிருக்கு 50 விழுக்காடு மானியத்தில் ஸ்கூட்டர் வழங்கப்படும் சொன்னார, யாருக்காவது கொடுத்திருக்கிறாங்களா? எல்லா குடும்ப அட்டைதாரர்களுக்கும் செல்போன் வழங்கப்படும் சொன்னாங்களே, கொடுத்தாங்களா? தென் தமிழகத்தில் ஏரோ பார்க் வந்துடுச்சா? 10 ஆடை அலங்கார பூங்காக்கள் அறிவிச்சாங்களே, எங்க இருக்கு? நான் இன்னும் கேட்கிறேன், 58 வயசுக்கு மேல ஆனவங்களுக்கு இலவச பஸ் பாஸ்ன்னு சொன்னாங்களே, யாராவது அப்படி பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா? பொது இடங்கள்ல இலவச வைஃபை அப்படின்னு சொன்னாங்களே, எந்த இடத்திலாவது அந்த வசதி ஏற்படுத்தியிருக்காங்களா? இப்படி வெற்று வாக்குறுதி கொடுத்துட்டு தமிழ்நாட்டு வளர்ச்சியை பாழாக்கினவங்க, தமிழ்நாடு திகிலாடிச்சுன்னு புது பொருளையை இப்ப கிளப்பிட்டு இருக்கிறாங்க. தவழ்ந்து தமிழ்நாட்டை தரமட்டத்துக்கு அனுப்புனவங்க பொய்களாலும் அவதூறுகளாலும் நம்ம வீழ்த்த முடியுமான்னு பார்க்குறாங்க. உண்மையிலே இன்றைக்கு பேசுகிற எதிர்க்கட்சி தலைவர்கள் ஆட்சி காலத்தில் தமிழ்நாடு என்ன நிலைமையில் இருந்துச்சு? 2011 திமுக ஆட்சி காலத்தில் உபரி வருவாய் மாநிலமாக இருந்த தமிழ்நாட்டை 2013ஆம் ஆண்டு முதல் பற்றாக்குறை மாநிலமாக ஆக்கினது அதிமுக அரசு. 2017-19 ஆண்டுகளில் இந்தியாவிலேயே அதிக அளவு வருவாய் பற்றாக்குறை மாநிலமா தமிழ்நாட்டை தத்தளிக்க விட்டாங்க. இப்படிப்பட்ட இக்கட்டான நெருக்கடியில தான் தமிழ்நாட்டை நாம் மீட்டு இருக்கிறோம். இத்தனைக்கும் அதிமுக ஆட்சி காலத்தில் அவங்க முதுகு வளைஞ்சு சேவை செஞ்ச அவங்களுக்கு இணக்கமான ஒன்றிய அரசு இருந்துச்சு. அப்பவும் எதையும் கேட்டு பெறல, பதவிக்காக மட்டும் டெல்லிக்கு போனாங்க. ஆனா நாம ஆட்சிக்கு வந்ததும் அதே ஒன்றிய அரசு நம்மளை தமிழ்நாடு அரசா பார்க்காம கொள்கை எதிரிகளா பார்த்து திட்டங்களை முடக்கினாங்க. ஒன்றிய அரசோடு அந்த ஓர விதிகளை மீறித்தான்
தமிழ்நாட்டை இன்றைக்கு நாம் முன்னெடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒன்றிய அரசோட திட்டங்களுக்கும் மாநில அரசோட நிதியை செலவு செஞ்சு திட்டங்களை செயல்படுத்திட்டு இருக்கிறோம். இப்போ முந்தைய அதிமுக ஆட்சியோட கையாளாகாத நிர்வாக சீரழிவு ஒருபுறம், ஒன்றிய பாஜக அரசோட பாராமுகம் ஒருபுறம், தமிழ்நாட்டை ஒன்றிய அரசு எப்படி வஞ்சிக்குதுன்னு மாண்புமிகு நம்முடைய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் 2 நாட்களுக்கு முன்பு விழாவாரியாக பேட்டி கொடுத்திருக்கிறார். ஏற்கனவே சட்டமன்றத்திலும் பேசியிருக்கிறார். ஆனா எதிர்க்கட்சி தலைவர் காதலியை வாங்குறது இல்லை, அது எதையும் படிக்கிறது இல்லை. ரொம்ப சாதாரணமா தமிழ்நாடு திவால் ஆயிடுச்சுன்னு சொல்றாருன்னா, தமிழ்நாடு திவால் ஆகணும் என்பதுதான் அவருடைய எண்ணமா என்று கேட்க தோணுகிறது. இன்னொன்றும் சொல்லுகிறார், அரசு செய்கிறதெல்லாம் வெட்டி செலவாம். வெட்டி செலவு எதை சொல்றாரு? மகளிர் தொகையை சொல்லுகிறாரா? காலை உணவு திட்டத்தை சொல்றாரா? எதை கொச்சப்படுத்தி இப்படி பேசுகிறார்? மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்களே, எங்களுக்கு தெரியும் எந்த செலவு செஞ்சா மக்களுக்கு நன்மை என்பது எங்களுக்கு தெரியும். உங்க நிர்வாகத்தை மக்கள் ஞாபக மறதியால மறந்திருப்பாங்க. தப்பு கணக்கு போடாதீங்க. எதிர்க்கட்சி தலைவர் அவர்களே, நீங்கள் போடுகிற எல்லா கணக்கு தப்பு கணக்கு தான். மக்கள் எங்களோட செயல்பாடுகளையும் மக்களோட திட்டங்களை கணக்கு போட்டு முதல் மதிப்பெண் கொடுக்கிறாங்க. அதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை. எங்களுக்கு அது போதும். இன்னொன்று சொல்லுகிறார், திமுக ஆட்சிக்கு 13 அமாவாசை தான் இருக்குன்னு என்று சொல்லி கேலண்டரை கீழ்ச்சிக்கிட்டு இருக்கிற போது, அதான் இன்றைக்கு அவருடைய வேலை. இப்போ அவர் இருட்டில் உட்கார்ந்து அமாவாசை எண்ணிக்கிட்டு இருக்காரு. இருக்கட்டும், பரவாயில்ல. நாம் மக்களுக்கான நன்மைகளை எண்ணி திட்டங்களை செயல்படுத்துவோம். மக்களோட மகிழ்ச்சியை மட்டும் எண்ணி பார்ப்போம். நேற்று நான் சிவகங்கை வந்ததிலிருந்து மக்கள் கொடுக்கக்கூடிய வரவேற்பை, அவர்கள் முகங்களில் தெரிகிற மகிழ்ச்சியை பார்க்கிறப்போ, உதயசூரியன் ஒளியில தொடர்ந்து தமிழ்நாட்டை திமுக தான் என்றும் ஆளும் என்று கூறி, மக்களுக்காக என்றும் உழைப்போம் என்று சொல்லி நான் உங்களை மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். உங்களுக்காக, உங்களுடைய பிரச்சனைகளுக்காக, உங்களுடைய நன்மைகளுக்காக வீட்டிற்கு ஒவ்வொருவருக்கும், ஒவ்வொரு வீட்டிற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசுடைய சாதனை சென்று கொண்டிருக்கிறது. ஆக அது தொடரும் என்பதை மீண்டும் மீண்டும் எடுத்து சொல்லி, திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் என்றைக்கு மக்களோடு இருந்து பணியாற்றக்கூடிய ஒன்றுதான் என்பதை மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்தி, மக்களுக்காக என்றும் உழைப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிவகங்கையில் நடைபெறும் அரசு விழாவில் பங்கேற்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மருது சகோதரர்கள் உருவ சிலைகளுக்கு அடிக்கல் நாட்டிய பின்பு பல்வேறு திட்டங்களுக்கான அறிவிப்புகளையும் வெளியிட்டார். அதனை நேரலையில் பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.